இப்போ வரைக்கும் படத்தில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இந்த அழைப்பு ஏற்று எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங் கார்ட்லேருந்து ரோலிங் டைட்டில் வரைக்கும் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோட அன்பு சார் கிட்ட இருந்து தான், என்னோட ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு வேற ஒரு ரூட்லலாம் நான் அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோபுரம் ஃபிலிம்ஸில் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு, அப்புறம் அந்த வரைக்கும் நான் ஒரு ரீச் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து எனக்கு சக்தி இப்போ வார்ட் டைரக்டருக்காக ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு எதுக்காகன்னு தெரியல. ஆக்சுவலாக சக்தி கிட்ட தான் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் வந்து செந்தில் சார் கூப்பிட்றாங்க, செந்தில் சார் கால் பண்ணுவாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சாரோட கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதில் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. செந்தில் சார் மூலிமா நான் செந்தில் சார் அண்ட் பச்சைப்பன் சார் மூலிமா நான் அன்பு சாரை போய் மீட் பண்ணேன். அவர் சாருக்கு வந்துட்டு எனக்கு வந்து முதல்ல இந்தியா பாகிஸ்தான்லேருந்தே சார் ஓரளவுக்கு பழக்கம் அந்த டைமில். அப்போ சார் ரொம்ப சொல்லி இந்த இந்தியா பாகிஸ்தான் நல்ல படங்க, இந்த கதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த 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 இது சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டு அடுத்த நாளே கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணி, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் சாரோடைய சப்போர்ட் தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக மேக்கிங்காக எனக்கு என்னெல்லாம் கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தியா பாகிஸ்தான் டீமே எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்கி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங், அடுத்த நாள் ஈவினிங் சார் என்னை கூப்பிட்டாங்க, தனியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசினாங்க. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க அன்றைக்கி, ஏன்னா டாக்கி போர்ஷன் எடுக்கும்போது சார் வந்திருந்தாங்க. அங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க. அந்த நாள் எனக்கு இன்னும் மறக்கவே மறக்காது சார். ஏன்னா அன்னைக்கு வந்து சார் ரூமில் நானும் சார் மட்டும் தான் இருந்தோம். அவருடைய பழைய விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது அந்த நாள் ஆக்சுவலாக என்னோட இதில். அதே மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு சாரோட இவங்க சுஷ்மிதா அன்பு மேம் தான். சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நியூ தாட்டும் சரி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும். அது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ. எனக்கு ரொம்ப ஆசை சந்தானம் சார் வச்சு படம் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்லேயே நான் ஒரு லீட் ரோல் ஒரு அதில் மெயினாக காமெடி இருக்கும். அந்த டைமில் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவாக என்ட்ரி ஆகிறேன், இது மேலே பண்ண மாட்டோமா அப்படிமா சொல்லிட்டாரு. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா தோணுச்சு. அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடைச்சது. ஆக்சுவலாக சார் கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி. முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இதில் காமெடி ஆக்சுவலாக வெறும் ஸ்கிரிப்ட் எழுதியதோட மட்டும் நின்றாது, இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போது ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்தானம் சார் வந்துட்டு செட்டில் அவருக்கு பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார், இல்லைன்னா அவர் கேரவன் போயிடுவார்ப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா சார் கூட இருந்தால் நம்ம அங்கங்கே கவுண்ட் அடிக்கலாம், ஏதாச்சும் தேவைப்படுனா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுமானா அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா 2 நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க, சூப்பராக இருக்குப்பா லைட்டிங்கு, அதெல்லாம் கேமரா ஃப்ரேமிங்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, செம்ம மெச்சூர்டாக ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டேலேருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போகிறதில்ல, அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட்டு பிடிச்சிச்சு அப்படின்றதுல. ஸோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, சூப்பர் டீமுங்க அது. இந்த கல்யாண மண்டபத்துலலாம் மொய்யல் எடுத்து உட்காந்துருப்பாங்க சார். இமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்கலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம படத்தோட சாங்கும் இது மாதிரி கேட்கணுமே, நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது இமான் சாரோட மியூசிக் மூலிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லை ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது, மியூசிக் சைடிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸ், எமோஷன்ஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சாரோடைய எமோஷனல் சீன் ஒன்று இருக்குது இதில். அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும், 2 பேர் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நம்மளோட ஹீரோயின் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நடுவில் ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா புது ஹீரோயின் தான் போகிற ஐடியாவில் இருந்துச்சு. அப்படின்றனால நாங்கள் புது ஹீரோயின் தேடி எடுத்தோம். அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு
கூச்சம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக நடிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்களுக்கு முதலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்ச ஷார்ட்டே அவங்க இப்புக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி லயா, பிரியா லயாக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தம்பி சார் சரி, பயங்கர எனர்ஜிங்க அவர்லாம். எல்லாருமே அவரோட எனர்ஜி டல்லாக வந்தாங்கன்னா அவர் பார்த்து சார்ஜ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். ஒரு டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும். நமக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சேம் அதே மாதிரி தம்பிராமையா சார் மாதிரி விவேக் பிரசன்னா, பாலா சரவணன் பிரதர், கூல் சுரேஷ், மாறன், நிறைய ஒரு டீமே இருக்காங்க. முனிஷ்காந்த் சார், மனோபாலா சார், சேஷு சார், இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லாரோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நன்றி சார், எல்லாருக்குமே நன்றி. ப்ளஸ் என்னுடைய பிரதர் கேமராமேன், ஆக்சுவலாக தம்பி இருக்கும்போது பெரிய சப்போர்ட் அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நல்ல தம்பியாக அமைஞ்சிட்டா ரொம்ப சப்போர்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து என்னென்னா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அதிகமாக வீட்டு விஷயங்களை பேசுகிறத விட சினிமா பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம். இந்த படம் கம்மிட் ஆனதுலேருந்து இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோன்றது அதிகமாக பேசிட்டு இருப்போம். இதுக்காக நாங்கள் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா அந்த ஷாட் சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வச்சுருவோம். இவ்வளோ நினச்ச மாதிரி அந்த ஃபீல்லையும் சரி, அது அந்த டைமுக்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. தம்பியாக இருந்தாலும் நான் அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் எடிட்டர் தியாகராஜன், இந்தியா பாகிஸ்தான்லேருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்ட்டாக எடிட்டிங்காக இருக்கும்போது அவங்க அசோசியேட் எடிட்டராக இருந்தான். அது வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. அவனோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சக்தியும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்குமே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம டிசைனர் டிஐயில் இருக்காங்க, டிஐயில் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், சுஸ்மிதா மேமோட டீம், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் அனில் சார் அண்டு ஜெயவேல், நவீன், தீபக், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் என்னுடைய வெல்விஷர் கோபி, மலையன் கோபி சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்துட்டு எனக்கே அது தோணும். நானே ஃபேமிலியோட படத்துக்கு போகணும் தான் நினைப்பேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்னே நினைப்பேன். அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதையும். அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். காமெடிக்கு நிறைய ஸ்கோப் உள்ள கதையாக இருந்தது. அதனால தான் நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு வேற ஒருத்தவங்களோட கதையை பண்ணுறதுக்குலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு கதையிலேயே அந்த அளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ப்ளஸ் சந்தானம் சாராக இருந்தாங்க. அதனால் பக்காவாக இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஃபேமிலி என்டர்டெய்னராக கொடுத்துருக்கோம். May 10 ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், தருவீங்க நான் நம்புகிறேன்.